நான் கதைக்க போகின்ற விடயம் வந்து வடக்கு மாகாணத்தில் மொத்தம் 29,33 லட்சம் மக்கள் வாழுகின்ற வடக்கு மாகாணம். அதை பார்த்தீங்கன்னா மன்னார், அதே நேரத்தில் கிளிநொச்சி, அதே நேரம் முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாணம், இந்த 4 பிரதேசங்களையும் இருக்கிற மக்கள் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இதில் என்னுடைய நண்பர் அண்ணா எங்களுடைய நானா காதர் மஸ்தான் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது வன்னி, முக்கியமாக முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்கள். அதே நேரத்தில் எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடக்கலநாதன் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற மன்னாரில் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வாழுகின்ற மக்களில் 50,000 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 1,10,000. அந்த மொத்தமாக வடக்கு மாகாணத்தில் 1,10,000 மக்கள் அல்லது 50,000 குடும்பங்கள் தனியே மீனவ தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழுகின்ற ஒரு சமூகம். அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கனிய மணல் அகழ்வு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நாங்கள் நினைக்கிறோம் ஆற்று பகுதியில் தான் கனிய மணல் அகழ்றோம் என்று, ஆனால் இல்லை, கடற்கரைகளில் தான் அது. இப்போது இந்த NPP அரசாங்கத்தின் காலங்களில் இந்த கனிய மணல் கூட்டுத்தாபனம் வந்து இவர்களுடைய படிமம் வழங்கப்படுகிறது கொழும்புல மத்தியில் வச்சுக்கொண்டு. ஆகவே அங்கே மன்னார் பகுதிகளில், முல்லைத்தீவு பகுதிகளில் முக்கியமாக இந்த கடல் மண் அள்ளப்படுகின்ற போது இந்த கண்டல் தாவரங்கள் மிக மோசமாக அழிக்கப்படுகின்றன. அதை விட எங்களுடைய செல்வனனுடைய கதைக்க வேண்டிய விடையும் அவருடைய டைம் இல்லாதபடி எனக்கு அவர் சொல்ல சொன்னதை நான் சொல்கிறேன். மன்னாரில் இன்றைய தினம் விவசாய திணைக்களத்தினுடைய திணைக்களத்தை மன்னாரில் இருந்து வவுனியாக்கு இடம் மாட்டி இருக்கிறார்கள். நீர்ப்பாசன திணைக்களத்தில் இந்த நீர்ப்பாசன திணைக்களம் என்றது மன்னாரில் தான் அதிகூடிய விவசாயம் செய்கின்ற இடம். ஆகவே நீர்ப்பாசன திணைக்களம் அங்கிருந்து மாற்றப்பட்டது மன்னார் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை மீறலாக தான் நான் பார்க்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது மன்னார் மண்ணில் காற்றாலைகள், எத்தனை ஆயிரம் காற்றாலைகள் கொண்டு வந்து திரும்ப நடப்படுகின்றன. அதை கதைக்க வேண்டிய அந்த சமூகத்தில் இருக்கிற பிரதிநிதித்துவப்படுத்துகிற உறுப்பினர்களுக்கு கருத்துக்கள் வழங்கப்படுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசர அமைதி இருக்கிறார், ஆனால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் இதில் இருந்தவர்களும் ஓடிட்டார். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் ஜப்னா கிளிநொச்சி DCG மீட்டிங்கில் நான் போயிருக்கிறதுல வெளியே ஓடு ஐயோ என்று கத்துக்கிட்ட ஒரு நிலைமை தான் எங்களுடைய அமைச்சருடைய நிலைமை. ஒரு ஐயா ஒரு விஷயத்தை கேட்டா ஐயோ இது யாரோ களவெடுக்கிறாங்க, யார் களவெடுக்கிறாங்க, யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா வெளியே போனாயே நீ இதில் இருக்கலான்னு கேவலமாக பட்டு கேவலமாக. நான் இது எங்க போய் இதே நாங்க சொல்லி இருந்தா ராஜகாரிய பாதாகிரி நாங்கள் இதே விஷயத்தை செய்திருந்தால் போலீஸ்காரர் முறைஞ்சு பார்த்தால் முன்னோடி என்பதாரு. ஆனால் அமைச்சர் வந்து வெளியே போடான்னு பேசினால் ஒன்றுமே இல்லை. அதுக்கெல்லாம் அடுத்த நான் சொல்றேன், நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்றால் வடக்கு கிழக்குல ஐயா மீன்பிடி சமூகம் கிட்டத்தட்ட 1,00,000 கிழக்கு மாநிலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும். வடக்குல மன்னாரில் முஸ்லீம் மக்கள் கூட மீன்பிடியா வாழ்வாதாரங்களை கொண்டு இயங்குகிற சமூகம். அந்த சமூகத்தினுடைய வாழ்வாதாரங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா மின்சார வெட்டு மன்னார்ல நிம்மதியா நித்திர உள்ளாத மன்னார்ல தான் இலங்கையில் அதிகூடிய காற்றாலைகள் இருக்கிற இடம் மன்னார். என்னுடைய இதயம் உங்களுக்கு தெரியும், சிந்துஜாவினுடைய கொலை வழக்கால தான் முதலாக சிறை என்றா என்னென்று பார்த்தேன் நான். இன்றைக்கு சிந்துஜாவை கொலை செய்தாக்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு போடப்பட்டிருக்கிறார்கள். முடிக்கிறேன். ஆகவே தயவு செய்து இந்த ஹெக்டர் அப்காமி அவர்கள் கொண்ட இந்த பிரேரணை முக்கியமாக இதுல மீன்பிடி அமைச்சர்கள் இருந்திருக்கணும். அவர்கிட்ட சொல்லுங்க, அந்த வாகனங்கள்ல பின்பக்கங்கள்ல 10 கிலோ இறால் 20 கிலோ மீன் ஏற்றுறதை விட்டு போட்டு தயவு செய்து இந்த விடயங்களை கருத்தில் எடுக்க சொல்லி நன்றி. Honorable Dr. Dami Archana கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா கௌரவ உறுப்பினர் அவர்கள், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் 3 நிமிடங்கள். நன்றி. எவ்வளவு நேரம் இருக்கிற ஐயா? 3 நிமிடங்கள். நன்றி, தேங்க்யூ. எங்களுடைய மதிப்புக்குரிய தயாசிரி ஐயா அவர்களுக்கு இன்றைய தினம் இந்த சிறப்பு பேரணை, அதாவது வந்து பழங்களில் அதாவது மருந்துகள் அடித்து பழங்கள் விற்கப்படுகிறது தொடர்பான சிறப்பு பேரணியை கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையாக இது வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த பிரேரணை, அவர் ஒரு சட்டத்தரணி, நான் மிகவும் வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த பழங்களில் அடிக்கப்படுகின்ற இந்த மருந்துகளால் கேன்சர் தான் கூட வருகிறது. ஒரு மருத்துவனாக எனக்கு அது தெரியும், கேன்சர் தான் கூட வருகிறது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தால் ஓரல் கேன்சர், அதாவது வாயில் வார கேன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் 4 கொண்டு. உதாரணத்துக்கு புகையிலை, பழங்களவர் தெரிவித்ததெல்லாம் பார்த்தா புகையிலையில் பாவிக்கிற சுண்ணாம்பு அல்லது வந்து புகையிலையில் பாவிக்கிற இந்த மருந்துகள், எத்தனால், இவை வந்து அவர் காய வைக்கிற எத்தனால், இதனால ஆண்களில் வர கேன்சர் 4 கொண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இலங்கையில் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கேன்சரால், ஓரல் கேன்சரால் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு 100,000 அதாவது 1,00,000 மக்களுக்கு கிட்டத்தட்ட 14 இருந்து 16% மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள்
கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சனத்தில் இந்த கேன்சரால். ஆனால் உண்மையான விடயம் என்னென்றால் இதை பார்க்க வேண்டியது சுகாதார அமைச்சு, அதை பார்க்க வேண்டிய சுகாதார அமைச்சில் இப்போ உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் சுதேச அமைச்சு தான் இதை பார்க்க வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது, அதாவது வந்து உணவு சட்டம் ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. இந்த ஃபுட் ஆக்டில் முக்கியமான விடயம் வந்து பார்க்க வேண்டியது பிஹெச்ஐ, அதை கண்ட்ரோல் பண்ணுவது ஆர்டிஹெச்எஸ். ஆனால் வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தால் வடக்கில் இருக்கிற ஆர்டிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், பிடிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், முழு பேரும் கலர். ஸோ இவர்களால் என்னென்று இந்த ஃபுட் ஆக்டை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலுமன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நல்ல உதாரணம் ரீச்சாண்டு சொல்லப்படுகின்ற பண்ணை, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ரீச்சாண்டு சொல்லப்படுகிற பண்ணை, அங்கே உற்பத்தி செய்யப்படுற பழங்களில் பாவிக்கப்படுறது முழுக்க 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 ஃபோர்மலின். கௌரவ மூலாசரண மதுரமணி அங்கே பாவிக்கிறது ஃபோர்மலின். அது ஃபோர்மலின் எங்கே பாவிக்கப்படுற என்றால் சாதாரணமாக ஒரு பொடி ஒன்றை 3 நாளைக்கு நாங்கள் பதப்படுத்தி வைத்திருப்பதாக பாவிக்கிறது தான் இந்த ஃபோர்மலின். இந்த ஃபோர்மலின் ஒன்று வந்து நாங்கள் எங்களை இதுக்கு அடிக்கின்ற போது அது கேன்சரை கோஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரல் கேன்சர்ஸ், அதாவது வாயில ஆண்களுக்கு வர இந்த கேன்சரில் முக்கியமானது புகையிலை. நேற்றை பார்த்து எங்களுடைய கையத்திரமார் பொன்னம்பலமார் சொல்லுகிறார், புகையிலையை வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்கிறத தடுக்கக்கூடாது. வடக்கு மாகாண மக்கள் புகையிலை உற்பத்தி, ஒரு மருத்துவனாக நான் சொல்கிறேன், வடக்கு மாகாண மக்கள் வந்து அதிகமாக ஆண்கள் சாகிறதையா இந்த சிகரெட், பீடி இதில் இப்போ பார்சரி பாருங்க 22 பார்களை கொண்டு வந்து வடக்கு மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. எத்தனால் அல்கஹால் இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஃபுட் ஆக்ட் அடுத்தது எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது இங்கே இருக்கிறது வந்து காயத்ரமார் பொன்னம்பலம். இவருக்கு வடக்கு மாநிலத்தில் அதிகப்படியாக புகையிலைகளை உற்பத்தி செய்து மக்கள் சாவோம். ஜோஜி பாருங்க, இப்போ வடக்கு மாநிலத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறா வடக்கு மாநில சபை பாருகிற நான் சொல்லுவேன், வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்ய போறீங்களா வடக்கு மாநிலத்தை கொண்டு வெளியளவில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சாப்பிடுவா வேணும்டா தெற்கில் ஓட்டவில் நான் சொல்லுவேன். ஆனால் இவர் வந்து சொல்லி கொடுக்காரு, இல்லை வடக்கு மாநிலத்திலேயே அதை அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது, புகையிலையை நாங்கள் நடவடிக்கை. ஒரு மருத்துவ அறிவும் இல்லை, சட்டத்தரணி என்று சொல்லிக் கொண்டிருக்கோம், சட்டத்தரணி அறிவுகளும் இல்லை. நான் பார்க்கல, இந்த கோர்ஸுக்கும் போனது நான் காணல. ஆனால் இவை சரியான முக்கியமான விடயம். ஒரு மருத்துவம் சம்பந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் வந்து கதைக்க ஒன்றில் தெரிந்து கதைக்கணும், அல்லது தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு கதைக்கணும். இந்த தயாசிரி ஐயா அவர்கள் கௌரவ உறுப்பினர் தயாசிரி ஐயா அவர்கள் கொண்ட இந்த பிரேனை வந்து சரியான முக்கியம். இதை விட சொல்றேன், இந்த ரீச் ஆஃப் ஃபார்ம், இந்த ரீச் ஆஃப் ஃபார்ம்ல சகல பொருட்களையும் ஃபோர்மலின் அடிக்கப்படுது. அவை தெற்கு கொண்டு வரப்போகுது திட்டமிட்ட ரீதியில். ரீச் ஆஃப் ஃபார்ம்ல உற்பத்தி செய்யப்படுகின்ற சகல பழங்களை உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்தில் வாழைப்பழ உற்பத்தி கூட, மாம்பழ உற்பத்தி கூட. எங்கட மாம்பழ உற்பத்தியை ஊக்குவிக்கிற எங்கட இளங்குமரன் தம்பியும் இதில் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பருத்தத்துறையில் 500 ஏக்கர் காணியலோ 500 பரப்பு அவ்வளோ கொடுக்க 500 பரப்பு காணியை நிறைவேறுகின்றது. 500 பரப்பு காணியை கொடுத்து மாம்பழ உற்பத்தி செய்யணும். ஆனால் அங்கே இருக்கிற புஷ்பராணி என்ற அந்த புஷ்பராணியும் ஒரு ராணி உண்டு, அந்த வடக்கு மாநிலத்தின் செயலாளருக்கு அந்த கோவிட்-19 எடுத்த அந்த ஒடிட் ரிப்போர்ட்டை கூட தர முடியாத இவர்கள், ஒரு மருத்துவ அறிவு இல்லாதவர்கள் வடக்கு மாநில சுகாதார செயலாளராக எப்படி இருக்கிறது? அது பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைச்சிருக்கிறோம், அதோட தோண்டுவோம். நன்றி ஐயா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு தமிழனாக, ஒரு இந்துவாக இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த முஸ்லீம் மக்களுடைய ஜனாசாக்கள் எரிப்புகள் தொடர்பான இந்த பிரேரணையில் கதைக்கிறதுல ஒரு தமிழனாகவும் ஒரு இந்துவாகவும் மிக பெருமையோடு நான் இதை கதைச்சு கொள்கிறேன். என்னுடைய மண்ணில் வடக்கு மாகாணத்தில் மன்னார் தொடக்கம் வவுனியா வரைக்கும் முஸ்லீம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான விடயம். ஷாஃபியினுடைய விடயமாக இருக்கலாம், அல்லது வந்து இந்த முஸ்லீம் மக்களுடைய ஜனாசாக்கள். அந்த காலத்திலே நான் பேராதனை வைத்தியசாலையிலே பிளானிங் யூனிட்டிலே எம்ஓஆ வேலை செய்கின்ற காலத்திலே முஸ்லீம் மக்கள் அழுதார்கள். பேராதனை வந்து உங்களுக்கு தெரியும், பேராதனை வைத்தியசாலையிலே அதை சூழ கம்போல நாவலப்பிட்டியவில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்று பேராணையிலே முஸ்லீம் மக்கள் அழுதார்கள். அந்த நேரத்தில் எங்களால் ஒன்று கூட செய்ய முடியாமல் இருந்தது. உண்மையாகவே கிட்டத்தட்ட 276 உடம்புகள் எரிக்கப்பட்டன அந்த நாட்கள். இன்றைக்கு எங்களுடைய கதைச்ச நானா அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த பெயர் பட்டியலை கூட இவர்கள் தர முடியாமல் இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன விடயம். எங்களுடைய வைத்தியர்கள் அவர்கள் கூட இருக்கிறார்கள். இதில் ஒரு சின்ன விடயம் என்னென்றால், இந்த அந்த டைமில் இறந்தவர்களுடைய அந்த டெத் ரெஜிஸ்டர் எடுத்து அதில் இருக்கிற முஸ்லீம் மக்களுடைய பெயரை தேர்ந்தெடுக்கிறது பெரிய வேலை இல்லை. இந்த வரைக்கும் இந்த முசீர் முலாஃபர் பேர் தெரியல, ஒரு தன்னுடைய இனத்தினுடைய அரசாங்கத்தினுடைய இருந்தோண்டு தன்னுடைய இனத்தில் இருந்து ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட இனத்துக்கு எதிரான ஒரு விடயத்தை கூட இந்த அனுர அரசாங்கத்துடைய காலத்தில் எடுத்து கொடுக்க தெரியலை என்றால் நினைக்கிறேன் இவர்களுக்கு வாயற்ற ஒரு இலங்குகளாகத்தான் இந்த மந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தில். நினைச்சு வைக்கப்படுறேன் நான். அதில் முக்கியமாக சொல்லணும், எங்களுடைய வைத்தியர் ஷாஃபி, நானும் ஒரு வைத்தியர்,
நானும் 10-12 வருடங்களாக வைத்தியராக இருக்கிறேன். வைத்தியர் ஷாஃபியை 2022 2024 ஆண்டு வரைக்கும் திட்டமிட்ட ரீதியில் பலோப்பியன் குழாய்களை திட்டமிட்ட ரீதியில் அவர் சுருக்கி கொலை செய்கிறார் அல்லது வந்து குழந்தை பிள்ளைகள் வந்து பிறக்காம செய்கிறார். மிகப்பெரிய இனத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு துரோகம் ஒன்றை அந்த காலத்தில் அவர்கள் செய்தார்கள். ஒரு தமிழனாக ஒரு இந்துவாக இன்னொரு இனத்தினுடைய வழிகளை புரிந்து கொள்ள தெரியாதவன் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாது. இதேதான் 1990 ஆண்டுகளில் முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதுகள் கூட இன்றைக்கும் நாங்கள் அந்த காலத்தில் நான் குழந்தை பிள்ளைகள் 3 வயசு ஆனால் இன்றைக்கு அதை நினைச்சு நாங்கள் கவலைப்படுறோம். அப்படியான ஒரு சம்பவங்கள் மிக துன்பியல் நிகழ்வுகள் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் இன்றைக்கு பல தூரங்களில் கொண்டே வச்சிருக்கிறது. இன்றைக்கு இந்த இன ஒற்றுமை இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற எங்களுடைய முஸ்லிம் சகல நண்பர்களும் இன்றைக்கு கூட இம்ரான் மகரிட கேட்டேன் அண்ணன் நானா 2 நிமிஷம் தாருங்கள் கதைக்கிறதுக்கு. ஏனென்றால் ஒரு தமிழனாக ஒரு இந்துவாக முஸ்லிம் மக்களுடைய இந்த வலியை கதைக்கின்ற இந்த வார்த்தைகள் காலங்காலமாக இந்த பாராளுமன்றத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதில் எனக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் இனம் ஒரு தமிழ் இனம் காலமாக 76 வருடங்கள் சிதைக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வலிகளை போகிறோம் முஸ்லிம் மக்களுடைய வாக்களை முடிக்கிறேன். முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளையும் தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் திண்டு கொண்டு இந்த என்பிபி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பொய்யர்களாக மாறி இருக்கிறது. அந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் முதல் காட்சியருக்குரிய முதலாவது என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து அந்த லிஸ்டை வெளியிடுங்கள். 2வது அதுக்குரிய ஆணைக்குழுவுக்கு போங்கள். நன்றி, வணக்கம். ගරු වෛද්‍ය හංසක විජයමුණි නියෝජ්‍ය ඇමතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. චන්ද්‍රමූර්ති මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 3ක කාලය ලැබෙනවා. கௌரவ தலைவர் அவர்களே, இன்று இந்த உயரிய சபையில் கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்க அவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள பிராந்திய வேறுபாடுகளை குறைப்பதற்கான சிறப்பு மேம்பாட்டு நீதியத்தை உருவாக்குதல் என்ற தனிநபர் பிரேரணையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சார்பில் நான் மனதார வரவேற்கின்றேன். முதலில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்ற அபிவிருத்தி இடைவெளிகள் தொடர்பில் இந்த பாராளுமன்றத்தின் கவனத்தை ஈர்ந்து ஒரு முக்கியமான தேசிய விவாதத்தை ஆரம்பித்தமைக்காக கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மக்கள் பிரதிநிதியின் பொறுப்பு என்பது ஒரு பிரதேசத்தின் பிரச்சனைகளை மட்டும் முன்வைப்பதல்ல, மாறாக நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்கான தீர்வுகளை முன்வைப்பதாகும். அந்த வகையில் பிராந்திய சமத்துவம் தொடர்பான இந்த பிரேரணை முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இலங்கையின் அபிவிருத்தி பயணத்தில் சில பிரதேசங்கள் வரலாற்று ரீதியாக பல்வேறு காரணங்களால் பின்தங்கியுள்ளது. வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட நீண்டகால மோதலின் தாக்கம், கிராமப்புற பொருளாதார சவால்கள், முதலீட்டு வாய்ப்புகளின் குறைபாடுகள் மற்றும் உட்கமைப்பு தேவைகள் ஆகியன பல சந்தர்ப்பங்களில் இன்னும் காணப்படுகின்றன. இந்த பிரச்சனைகளை நாம் ஒரு பிரதேசத்தின் அல்லது ஒரு சமூகத்தின் பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது. அது முழு இலங்கையின் தேசிய அபிவிருத்திக்கான சவாலாகும். ஏனெனில் ஒரு பகுதி பின்தங்கியிருக்கும் போது முழுமையான தேசிய முன்னேற்றத்தை நாம் அடைய முடியாது. எனவேதான் இப்பொழுது எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் பொலிட்டீசியன் சென்டர்ட் டெவலப்மெண்ட்டை உருவாக்குவதற்காக இல்லை, பீப்புள் சென்டர்ட் டெவலப்மெண்ட்டை தான் உருவாக்க நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அரசியல்வாதியை மையப்படுத்திய அபிவிருத்தி அல்ல, மக்களை மையப்படுத்திய அபிவிருத்தி ஆகும். கௌரவ உறுப்பினர்களே, நமது நாட்டின் நிதி நிர்வாகத்தில் ஃபிஸ்கல் டிசிப்ளின், டிரான்ஸ்பரன்சி, அக்கவுண்டபிலிட்டி ஆகியவை மிகவும் முக்கியமானவையாகும். மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாயும் சரியான பயனாளிக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். அதனால் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் தலையீடுகளற்ற திட்டமிட்ட தேவையை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தி முறையை முன்னெடுக்கின்றது. அபிவிருத்தி அணுகுமுறை 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், 2வது எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், 3வது ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட். கல்வி, திறன், பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப அறிவு மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்தை வலுவூட்டுவது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே வடக்கின் தேவைகளை நான் நன்கு அறிவேன். அத்துடன் வடக்கின் வளர்ச்சி என்பது நாட்டின் ஏனைய பகுதிகளின் வளர்ச்சிக்கு எதிரானதல்ல. நொதர்ன் டெவலப்மெண்ட் இஸ் நேஷனல் டெவலப்மெண்ட். வடக்கு வளர்ந்தால் இலங்கை வளர்கின்றது, கிழக்கு வளர்ந்தால் இலங்கை வளர்கின்றது, மலையகம் வளர்ந்தால் இலங்கை வளர்கின்றது. எனவேதான் இறுதியாக கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்க மகளின் இந்த பிரேரணைக்கு மீண்டும் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரேரணையை அரசாங்கத்துக்கு எதிரானது என்று நாம் ஒருபோதும் கருத மாட்டோம். மாறாக நாட்டின் பிராந்திய சமத்துவம் தொடர்பான ஒரு முக்கியமான தேசிய உரையாடலாக பார்க்கின்றோம். இந்த பிரேரணையில் உள்ள மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை எமது அபிவிருத்தி திட்டங்கள் இணைத்து முன்னெடுக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. எமது இலக்கு ஒரு குழந்தையின் எதிர்காலம், அது பிறந்த இடத்தில் தீர்மானிக்கப்படாத இலங்கை.
ஒரு இளைஞனின் வாய்ப்பு, அவன் வாழும் பிரதேசத்தால் மட்டுப்படாத இலங்கை அனைத்து மக்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் டிக்னிட்டி, ஈக்குவல் டெவலப்மெண்ட் கிடைக்கும் புதிய இலங்கையை உருவாக்குவதே எமது நிலைப்பாடு. நன்றி. ගරු රාමනාදන් අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 3ක් කාලයක් ලැබෙනවා. நன்றி மூலாசரண மந்திரத்துமணி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் என்னுடைய நட்புக்குரிய சாணக்கியன் அவர்கள் இன்றைய தினம் கொண்டு வந்திருந்த வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்குரிய தனி பண அலகை உருவாக்குகின்ற, அதாவது வந்து எங்களை நாங்களே ஆளுகின்ற எங்களுக்கான அபிவிருத்தியை செய்யக்கூடிய ஒரு பண, அதாவது வந்து எங்களுடைய காசை நாங்களே புலம்பெயர் நாட்டில் இருக்கிற வாழ்கிற மக்கள் எங்களுடைய மக்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய பண அலகை உருவாக்கக்கூடிய இந்த திட்டம் ஒன்றை முன்வைக்கின்ற இந்த பிரேரணையை நான் உண்மையாகவே வரவேற்கிறேன். ஆனால் வரவேற்று கொண்டு சொல்கிறேன், நான் தான் வடக்கு மாநிலத்தில் முதலமைச்சராக வருவேன், நாவே சுமந்திரன் ஐயாடு சொல்லுங்க கஷ்டம் அந்த காசை பாய்க்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் என்னென்றால், உண்மையாகவே இப்போ ரஜீவனனை கூட இதில் கதைச்சார், ஆமோதிச்ச கதைச்சார், சொன்னார் யாழ்ப்பாணம் வளர்ந்துச்சு, இந்தியா இலங்கை வளர்ந்தா வடக்கு வளரும், வடக்கு வளர்ந்தா உங்களோட வண்டி வளரும். அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவை எங்களுடைய வடக்கு பிரதேசம். ஆனால் சும்மா கூட்டி கொண்டு போய் சனத்தை அங்கே காட்டு கொண்டு பிரபாரன் மாதிரி படம் எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை. வளர்ச்சி அடைச்சவனும் 2 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறீங்க? வடக்கு மாநிலத்தின் எங்கள் மாகாண சபையை வையுங்க. நீங்கள் நாங்கள் உங்களுக்கு வடக்கு மாகாண சபை டெவலப் பண்ணி காட்டுறோம். என்னென்றால் இதில் சரியான கவலை என்னென்றால், வடக்கு மாகாணத்தில் மாகாண சபையை வைக்க சொல்லக்கூட முன்வரிசையில் வந்து சொல்லக்கூட வசதி இல்லாத இருக்கிற நீங்கள் என்னென்ன நீங்கள் இதில் ஆதரவாக கதைக்கலாம். இது சரியான பிழையான விஷயம். என்னென்றால் வடக்கு எங்களுடைய மாகாணம், வடக்கு மாகாணம் முஸ்லீம் தமிழ் சிங்கள மக்களும் கூட வவுனியாவில் வாழ்கின்ற எங்களுடைய மாகாணம். வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அபிவிருத்தியை நாங்கள் பார்த்துக் கொள்றோம். நீங்கள் மாகாண சபையை வச்சா வடக்கு மாகாணத்தில் இருக்கிற 13,000 வீடுகளை கட்டித்தாரேன் பச்சை அடிக்கிறீங்களா ஐயா? பாராளுமன்றத்தில் வந்திருந்தோண்டு. ஆனால் 5 லட்சம் மன்றங்கள் தகரத்துக்கு, 10 லட்சம் மன்றங்கள் தகரத்துக்கு, ஆனால் ஒன்றுமே கொடுக்கல. 10,000 கூட ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். வடக்கில் போராள இடம்பெயர்ந்த எங்கே ரஜின போறீங்க இல்லைங்க, போராள இடம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கள் வீடுகள் என்று சொல்லி 13,000 வீடுகள் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அங்கே முல்லைத்தீவில் மக்கள் கோபாவில் විනාඩියක් කාලයක් තියෙන්නේ. நன்றியம்மா, நன்றி. அதே நேரத்தில் போய் பலாலியில் போய் பாருங்க, மக்கள் அங்கே உண்ணாவிரதம் கிடக்கிறாங்க. ஆகவே சும்மா இதில் வந்துடுது வடக்கு வளர்ந்தா நாடு வளர்ந்தா வடக்கு வளரும், வடக்கு வளர்ந்தா வண்டி வளரும் என்று கதைகள் எந்த பிரயோசனமும் இல்லை. ஒரு மனச்சுத்தியோட கதைக்க தெரியும். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த நீங்கள் ஒரு மனச்சுத்தி இருக்கணும், என்ன கதைக்கிறோம்ன்றது முதலாவது விளங்கணும். சும்மா எழுதித்தாரதில் வாசிக்கிறதுக்கு தான் பாராளுமன்றத்துக்கு வரேன்னு சொன்னால் பாராளுமன்றம் தேவையில்லை. அதனால இந்த பாராளுமன்றத்துக்கு நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். இன்றைக்கு கூட நான் இந்த வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய 17 வருடங்களாக 2009 தேசிய தலைவர் பிரபாரன் போனது பிறகு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ற சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும் என்று தான் உங்கள்ட்ட கேட்கிறோம். உங்களுடைய ஜனாதிபதி வந்தார், ஜம்பரோட நடந்தார், அவர்கிட்ட கேளுங்க வடக்கு மாகாண சபையை வைக்க சொல்லி. ஆள் எழும்பி வெளியால் ஓடிச்சு. இதுதான் எங்களுடைய நாட்டில் இருக்கிற நிலைமை. என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் இவர்கள் அபிவிருத்தி செய்வார்கள் சொல்லி 3 பேருக்கு 93,000 வாக்குகளை கொடுத்த எங்களுடைய தமிழ் சமூகம் இன்றைக்கு பிச்சை எடுக்குது. பலாலியிலையும் கோப்பாப்புலவிலையும் தையட்டிலையும் போய் சனம் பிச்சை எடுக்குது, அழுது. அந்த குரல் வசா விழாவில் உங்களுக்கு மயிலட்டியில் அதில் ஒன்றுமே தெரியல. சும்மா வந்து அங்க முள்கல் வைக்கிறது, இங்க முள்கல் வைக்கிறது, அதுக்கு பிறகு வண்டியை தள்ளி கொண்டு வண்டியை தள்ளி கொண்டு போய் நெடுந்தீவில் நிற்கிறது, அதுக்கு பிறகு மெட்ரோட தள்ளி கொண்டு வந்து திருப்பி யாழ்ப்பாணத்தில் நிற்கிறது. ஆகவே அதுகளை விட்டு போட்டு மக்களுக்கு இனச்சுத்தியோட ஏதாவது 4 வசனங்களை கதைக்க பழகுங்கள். நன்றி. ගරු දිනේෂ් හේමන්ත මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 3ක් කාලයක් ලැබෙනවා. ගරු අර්ජුනා මන්ත්‍රීතුමා. දැන් පොයින්ට් ඔෆ් ඕඩර් මම මේ දමලෙන් කතා කරපක මම හිතන්නේ මට පෙර කතා කරපු අර NPP මන්ත්‍රීතුමා මම වැරදිලා මේ පිළි අරගෙන මට කතාවක් කිව්වා. මම දෙමළෙන් මම සිංගල් දන්න සිංහලෙන් කියන්නම්. මම දෙමළෙන් කිව්වේ උතුරයි නගිනහිරයි ඒ වගේ දුෂ්කර ප්‍රදේශ අපි අනිවාර්යෙන් අපි අනිත් රටවල් වල අනිත් අපේ රට ප්‍රදේශවල සමාන විදියට ඩෙවලොප් කරන්න ඕන කියන කතාව තමයි කිව්වේ. මම හිතන්නේ මේ මන්ත්‍රීතුමාට ඒක වැරදිලා ඊට පස්සේ එයා හිතලා මම උත්තර වෙනම හදන්න යනවා කියලා මතේ යතන ප්‍රකාශ කරා. මම එහෙම එකක් දෙමළෙන් කිව්වේ නෑ. මම කිව්වා දුෂ්කර ප්‍රදේශ තියෙන එකයි උතුරයි නගිනහිරයි මධ්‍යම ප්‍රදේශයි එතන තමයි වෙනස තියන්නේ. ඒ නිසා ඒවා ටික අපි බලා ගන්න කියලා තමයි කිව්වේ. ඒ නිසා එහෙම කිව්වේ නෑ, රට බෙදන්න එහෙම කිව්වේ නෑ. ඒ නිසා වර්ධි මතේ ගන්න එපා. Thank you. අපි නැවත අර්ජුනා මන්ත්‍රීතුමාගේ කතාව විශ්ලේෂණය කරලා බලලා ට්‍රාන්ස්ලේට් එකේ